மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, விஜய் வந்து வீட்டுக்கு வந்ததில எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முக்கியமா குமரன் பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோ கேஷுவலா விஜய் கிட்ட பழகுறாரு, பேசுறாரு. இதெல்லாம் வந்து கங்காவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால பார்த்திங்க அப்படின்னா, குமரன திட்டுறாங்க. "நீங்க எதுக்கு சும்மா அந்த விஜய் கிட்ட வந்து இழுச்சு இழுச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க வந்து என்ன வேலைக்காரி மாரி நடந்துக்கிறீங்க. நீங்க ஒண்ணும் விஜய்க்கு வேலைக்காரன் இல்ல சரியா? மூத்த மருமக அப்படிங்கிற மரியாதையில ஒழுங்கா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு குமரன வந்து கங்கா வந்து திட்டுவாங்க. "நாங்க ஒண்ணும் வேலைக்காரனா அப்படிலாம் நினச்சுக்கவே இல்லையே. நீ ஏன் இப்படிலாம் பேசுற கங்கா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாங்க. "எனக்கு தெரியாதா? நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு சும்மா இருங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கடைக்கு ஓடி ஓடி போயிறாதீங்க." அப்படிலாம் சொல்லிட்டு குமரன் வந்து திட்டுறாங்க. குமரன் எப்படியாவது கங்கா கிட்டேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிறாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, யமுனாக்கு வந்து ஆப்பு வச்ச மாரி நிவின் வந்து அவங்க அம்மாவ கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மாவ பார்த்தோன்னே யமுனா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. உடனே "வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நல்லா இருக்கீங்களா?" அப்படிலாம் கேட்குறாங்க. ஆனா எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நிவினோட அம்மா ஒழுங்கா பதில் சொல்லவே இல்ல. அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நிவின் என்னதான் பிடிக்காத கல்யாணம் பண்ணா கூட, நிவின் இப்ப சந்தோஷமா இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நிவினோட அம்மா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்க ஃபீல் பண்றது கரெக்ட்டு தான். இந்த யமுனா மாரி கேரக்டர் கூட யாருனாலுமே நிம்மதியா வாழவே முடியாது. ஸோ, நிவினோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா ஆயிருச்சு. இதுக்கு வந்து ஒரு காரணம் விஜயும், காவேரியும் தான். ஸோ, எப்படி நிவினோட வாழ்க்கை சரியாக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.